ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு வெண்பா உன் கையில் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா இது வந்து ஒன்று சேர்ந்துருச்சு. நான் வந்து ஏற்கனவே இது வந்து தனித்தனியாக தான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இது வந்து ஏற்கனவே வந்து இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்ததுனால வந்து ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதும் வந்து நம்ம வெண்பா குட்டிக்கு வந்து விஜய்க்கு எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாகுது. அதுக்கு மேலே வந்து சந்தோஷம் வந்து யாருக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு தாங்க. மல்லிக்கும் அன்னபூர்ணி அம்மாவுக்கும் கண்டிப்பாக வந்து இந்த பொம்மை வந்து ஒன்று சேரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க அந்த பூசாரி பாட்டி. அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் வந்து அந்த பொம்மை வந்து ஒன்று சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது நம்ம மல்லிக்கு. சரி ஓகே, எப்படியோ ஒன்று கடவுள் வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்துல வந்து காமிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம அன்னபூர்ணி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிக்கிட்ட மல்லி நீ ஒன்றும் கவலைப்படாத, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒன்று சேர்றதே வந்து வெண்பாவால் தான் இருக்கும். அதனால தான் பார்த்தியா இப்போ கூட வந்து வெண்பா கையில் தான் வந்து அந்த பொம்மை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மா வந்து சொன்னாங்க. அதெல்லாம் கரெக்டு தான் பெரியம்மா, எனக்கு தெரியும் வெண்பா குட்டியால் தான் நாங்கள் வந்து இவ்வளோ நாள் வந்து இருக்கோம் அப்படின்றது எனக்கும் தெரியும். அவர் சொன்னதும் வந்து வெண்பா இருக்கிறதுனால தான் வந்து உன்னை வந்து இந்த வீட்டிலே வந்து வச்சுருக்கேன், இல்லைனா வந்து உன்னை எப்பயோ வந்து நான் வந்து துரத்தி அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயே வந்து சொல்லிட்டாரு. அது எனக்கே வந்து தெரியும், வெண்பா இருக்கிறதுனால தான் நான் வந்து இந்த வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு சொன்னார். ஓ அப்படியெல்லாம் வேறு வந்து ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மாவுக்கு வந்து ஒரே வந்து ஷாக் ஆகிடுச்சு. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து இவங்க எல்லாருமே வந்து மறுபடியும் வந்து கோயில் வளாகத்துக்கு வந்து போகிறாங்க. கோயில் வளாகத்துக்குள்ளே போயிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கலசத்துக்கு வந்து பூஜையெல்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மாலை வந்து மாற்றணும். எல்லாருக்குமே தம்பதிகள் அந்தந்த தம்பதிகள் வந்திருந்தாலுமே வந்து அந்த கோயில் கும்பாபிஷேகத்து அப்போ வந்து எல்லாருக்குமே வந்து மாலை வந்து மாற்றுவாங்க. அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஐயர் இருந்துட்டு அம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்ட உடனே வந்து யார் வந்து முன்னாடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி வந்து வராங்க. இவங்க வந்து எதுக்கு வந்து முந்திரி கொட்டை மாதிரி வந்து வரணும், உங்களுடைய புருஷன் வந்து இங்கே வந்து இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் உங்கள் குலதெய்வம் கோயிலே கிடையாது இது, நீங்கள் வந்து எப்படி வந்து முன்னாடி வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து முந்திரி கொட்டை மாதிரி வந்து வந்துடுறாங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இல்லைம்மா நான் வந்து அந்த புள்ளையை தான் வந்து வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பூசாரி வந்து சொன்னதும் நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து செம்ம கோவம் ஆயிடுச்சு. அது எதுக்கு அவளை வந்து வர சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஆமாம், விஜய் தான் வந்து இந்த இதுக்கு வந்து தலைமை தாங்குறாரு. அதே மாதிரி விஜயோட கொண்டாடி தானே வந்து நிற்கணும். அவங்களுடைய அக்காவை வந்து மாலை 2 பேருமா வந்து மாலை மாற்றிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பூசாரி வந்து கேட்க வந்தார். ஆனால் இருந்தாலும் வந்து அப்படி வந்து கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைலண்ட்டாக வந்து இருக்கார். சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து கூப்பிட்டு நம்ம மல்லியை வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தம்மா உன் புருஷங்காலத்தில் வந்து நீ வந்து மாலையை மாற்று, அதுக்கப்புறம் அவர் வந்து உனக்கு வந்து மாலையை வந்து போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பூசாரி வந்து சொல்கிறாரு. உடனே நம்ம மல்லி இருந்துட்டு ஐயோ இது என்ன இங்கே இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு இது, நமக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் அவருக்கு வந்து நல்லா இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே, அவர் வந்து ஏற்கனவே வந்து என் மேலே வந்து செம கோவத்தில் இருக்கார். அது இல்லாமல் இப்படி வாங்கம்மா அப்படின்னு சொன்னதுமே வந்து அக்கா வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அக்காவை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கூப்பிட்டாங்க. அதையும் என்னவா வந்து கூப்பிட்டாங்க கண்டிப்பாக வந்து கிடையாது. அதனால் வந்து எனக்கே வந்து பயமாக இருக்கே, பூசாரி வேறு வந்து இப்படி சொல்லிட்டாரு, இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அப்படின்ட்டு நம்ம மல்லி வந்து திருன்னு முழிக்கிறாங்க. உடனே நம்ம அன்னபூர்ணி அம்மா இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி பிள்ளை போப்பில் முன்ன தான் வந்து கூப்பிட்றாங்க, நீ தான் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து என் மாலையை வந்து மாற்றி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதும் நம்ம மல்லி இருந்துட்டு டக்குன்னு போய் வந்து நின்றுட்டாங்க. நம்ம விஜய் வந்து சிரிக்கிறாரா இல்லை முறைக்கிறாரா இல்லை இருக்கிறதே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுவுமே வந்து தெரில. சரி ஓகே, எப்படியா இருந்தாலும் வந்து கண்டிப்பாக வந்து மாலை வந்து மாற்றி தான் ஆகணும். அதனால் வந்து மாலையை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆளுக்கு ஒன்று கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம விஜய் வந்து மாலையை வந்து மாற்றுறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மல்லி வந்து மாலையை வந்து மாற்றுறாங்க. எல்லா கல்யாணத்துலேயுமே அப்படி தான், முதல்ல வந்து மாப்பிள்ளை தான் வந்து பொண்ணுக்கு வந்து மாலையை வந்து போடுவார். அதுக்கப்புறம் வந்து பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து போடுவோம். அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து நடந்தது. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த இதுக்கான விளைவு வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய், see you, டாட்டா.